என் இனிய தமிழ் மக்களே, கொஞ்சம் கொஞ்சம் அவையிலே இருக்கு. ரொம்ப க்ளோஸாக இங்கிருந்து என்கிட்ட எவ்வளோ சிஷியங்கள் இருந்திருக்காங்க, நிறைய இயக்குநர்கள் நினைக்கிறாங்க. அது துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்கிறவன் ஒரே ஒருத்தன் பாய்க்கிறாரு. ஏதோ மேடை நாகரிகத்துக்காக வேண்டி அவனுக்கு வாழ்த்து சொல்லுங்கிறது கிடையாது. அடிப்படையில் மிக பாசமுள்ளவன். முதல்ல சேரும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அவர் பாலகுருன்னு எனக்கு அசோசியேட்டு இவனை கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த விடுப்பான் வல்லியான் என்னவான்னா உங்கள் கூட அசிஸ்டண்டாக ஐயோ என்ன ஆள் அவனு பார்க்குறதுக்கே இதாக இருக்கான். சரின்னு கொஞ்சம் நேரம் 2 நாள் டிஸ்கஷன். அதில் ஒரு இதை சொல்லி வசனங்களை சொன்னேன். எடுத்து படித்து பார்த்தா ஷாக் ஆகிட்டேன். இவன் ஆளை பார்த்தா இப்படி இருக்கான், எழுத்து இப்படி இருக்கே, சம்மந்தமே இல்லாமல். அன்றைக்கி அசிஸ்டண்டானவன் இந்த இடமும் என்னுடைய படங்களில் பெரும்பாலான அது யார் கதை வசனமாக இருந்தாலும் சரி அவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் எந்த படமும் இல்லை. இது எப்படி இருக்குது அந்த கை காட்டுறது, அது சொல்லி கொடுத்ததே இவர் தான். நான் இப்போ சொல்கிறேன், அது கம்ப்யூட்டர் தான். மாடுலேஷன் எல்லாம் 90% பாக்யராஜ் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லும்போது இது எப்படி இருக்குது, கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது சார், நீங்கள் சிகரெட் போடுறீங்க அதெல்லாம் போடுறீங்க, ஏதாவது ஒரு ஸ்லாங் சொல்லி அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அந்த கை காட்டுறது, அது சொல்லி கொடுத்ததே இவர் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைலாக நீங்கள் பார்த்து ஆத்தாளுக்கு தாவணி போட்டால் கூட நல்லா இருக்கும். அது எல்லாமே சொல்லி அது கொடுத்து கம்ப்ளீட்லி அங்கே வெளியே இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டி வருவாங்க சார். டைலாக் ஓகே சார், டைலாக் ஓகேன்னா டைலாக் சரியாக பேசிட்டு சொன்னால் டைரெக்டாக தீவிர தான் திட்டுவார். அதுக்கப்புறம் டைலாக் பேசும்போது கேமரா பின்னால் நின்றுருப்பார். அது மாடுலேஷன் சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்படி சொன்ன உடனே அப்படின்னு சூப்பர் அப்படின்னு குறிப்பா நிறைய கேள்வி கேட்கணும். ஒரு கேள்வி மட்டும் இப்ப கேட்டுக்கிறேன் சார். நீங்க ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் நான் பார்த்திருக்கேன், கல்லுக்குள் ஈரம் இல்லையா? ஆமா. அது நீங்க ஒரு பெரிய டைரக்டர்ஸ் அத அப்படி மாத்தி வச்சிருக்க. அந்த படத்துக்கு அப்புறம் இப்ப நீங்க நடிச்சிட்டு இருக்கிற படமும் பார்த்தேன், இந்த குரங்கு பொம்மை, மீண்டும் மரியாதை வரைக்கும், அதோ நம்ம வீட்டு பிள்ளைய நடுவில் போய் பார்த்தேன். ஒரு ஆஸ் அன் ஆக்டர் நீங்க என்ன டிஃபரன்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்தீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங்க பத்தி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, நான் இப்படிதான் ஆக்ட் பண்ணணும், மத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு குருவா இருந்திருக்கீங்க, உங்களால பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட தலையத்தையே மாத்திட்டீங்க. நீங்க ஆஸ் அன் ஆக்டர் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க சார்? உங்க பேசுறது விஜய் சந்திரிகாவா ராதாவா? வாய்ஸ் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்ல, பாம்பேனும் யோசித்து முதல்ல கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் சரி ராதா, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் சார். உங்களால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். மகிழ்ச்சி. நீ முதல் கேள்வியை நீ கேக்குறது. சோ நடிப்பை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க. கல்லுக்குள்ளே டைம்ல ஐ வாஸ் சோ இம்மெச்சூர். இன்னைக்கு அந்த படம் பார்த்தா கூட எவ்ரிபடி எல்லாரும் லைக் பண்ணுறாங்களே தவிர, பட் எனக்கு அது ஆர்டிஃபிஷியாலிட்டி இருந்தது. கல்லுக்குள்ளீரத்தில் த வே ஆஃப் மை ட்ரெஸ், அந்த தொப்பி வச்சு ஏதோ டைரக்ட்னா அப்படி தான் இருக்குன்னு ஒரு இப்போ ஃபீல் பண்ணுறேன். அது தப்பான ஒரு இது. அந்த நேரத்துக்கு அது ஓகே, பட் அப்போ கூட நடிக்கும்போது கஷ்டமாக இருந்தது. என்ன ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. ஏன்னா நடிக்க வந்தவன் தான் நிவாஸ் கேமராமேன், ஹி ஃபோர்ஸ் மீ டு ஆக்ட் இன் தட் ஃபிலிம். ஏன்னா அவன் சொந்த படம். அதில் அப்போ நடிக்கும்போதும் இல்லை. இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நம்ம பேருக்கு நான் மோல்டு பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வயசான காலத்தில் என்னை நடிக்க கூடும்போது நடிப்பது எவ்வளவு சிரமங்கிறது இப்போ யோசிக்கிறேன். அதாவது நான் ரொம்ப பேருக்கு அடித்து உதச்சி ஏதோ அவங்கள ரொம்ப கசக்கி பிழிஞ்சு நடிப்பு வாங்கினேன். பட் அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும். மெமரி பவரு, டைமிங் சென்ஸு, ரிதம் சென்ஸு, இவ்வளவு இருந்தால் தான் ஒரு ஆர்டிஸ்ட் இது பண்ண முடியும். ஏன்னா அந்த இவ்வளவு கேமரா முன்னாடி, இவ்வளவு லைட்ஸ் முன்னாடி நிற்கும், அவ்வளோ டெக்னீஷியன் நிற்கிறான். இதுக்குள்ளே தன்னை மறந்து அந்த கேரக்டரை உள்வாங்கி அந்த இயல்புக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
நம்ம பேரை நான் குடும்பப்படுத்திட்டேனே. Thank you so much, Radha. Thank you so much for calling, and what a beautiful question to start with. Thank you so much for calling, Radhama. Sir. திரைக்கதைனாலே பாக்யராஜ் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா சொல்லி டான்ஸ்னாலே பாக்யராஜ்ங்கிறத மக்களை மறக்க வச்சுட்டாங்க. அந்த வருத்தம் எனக்கு இருந்ததுனாலதான் பெஸ்ட் கொரியோகிராஃபர் அவார்ட் நீங்க கொடுக்கணும் சார். அதுக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டு வச்சு குத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இது. என்ன கூப்பிட்டு என்ன ஒரு தைரியம் இல்லைன்னா நீங்க வந்து கோரியோகிராஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த விருதுகள் ஆனந்த விகடன் விருதுகள் நிகழ்ச்சியின் அனைத்தும் அவர்களே பொறுப்பு. சன்னி வேற கூட கூப்பிட்டு தெரியாம என்ன சார்? இல்ல அவனை வேற கூட கூப்பிட்டு வந்துட்டேன் இந்த கோரியோகிராஃபின்னு அவனே சிரிச்சிட்டு இருப்பான். இல்ல அவர் ஆல்ரெடி சிரிச்சிட்டாரு சார். உங்களோட என்டையர் கெரியர்ல விகடன் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான பகுதியில் இருந்திருக்கு சார்? ஒரு தடவை எனக்கு வந்து மார்க்கும் கம்மியா போட்டு தப்பா விமர்சனம் போட்டாங்க. ஆனா படம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் எடுக்கல. பாலசுப்ரமணியம் சார் அவர் வந்து இது நம்மால் போட்டப்போ அது படம் முடிஞ்சோடனே ப்ரிவியூ பார்த்துட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஆஃபீஸில் உட்காந்து ரொம்ப நேரம் அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா அதை பற்றியெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு கடைசியில் ஒரு டைலாக் இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு மறக்கவே மறக்காது. நான் வயசாகிடுச்சு, நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த சோபனாக்கு நீங்கள் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு அந்த செட்டப் எனக்கு திருப்பி திருப்பி பார்க்கணும் போலயே இருந்தது எனக்கே. அப்படின்னா இது யார் சார் சொன்னா? பெரிய நான் நினச்சிக்கிட்டேன் பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கிறோம் படம். நல்ல வேலை எங்க சோபனா மேடம் வரல சார். நம்ம கொரியோகிராஃபி அவார்டு போயிடலாம் சார். எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது கோட்லாம். சோபனானாலயா? இல்ல சார் நீங்க சொன்னதுனால. சரி. படத்தில் வந்து ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது வரைக்கும் எனக்கு இந்த நினைத்தது யாரோ அப்படிங்கிறது என்ன கதை என்னங்கிறதுல எனக்கு ஒன்றுமே தெரியல. அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லி சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா நல்ல காலம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறது. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸுகள். அது ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் பள்ளி வாழ்க்கையை மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் பெரும்பாலும் 2 ஸ்கூலுன்னு சொல்லுவேன். ஒன்று வந்து அங்கே ஊரில் ஸ்கூலில் படித்தது, இங்கே எங்கள் குருநாதர்கிட்ட வந்து நான் அந்த 3-4 படம் வேலை பார்த்தேன். அந்த 3-4 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எனக்கு இப்போ நினச்சி பார்க்கும்போது இவங்கெல்லாம் சொல்ல எனக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு. 16 வயதுல தான் ஃபஸ்ட்டு படம் அவர் கூட நான் ஜாயின் ஆகி அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ தான் வேலை பழக போயிருக்கேன். அது எல்லா வேலையும் நான் தான் பண்ணிட்டு இருப்பேன் பெரும்பாலும். என்னென்னா பாலகுரன்னா கொஞ்சம் வயசானவர், அவரால் வந்து அதிகமாக ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாது. அதை விட்டால் நான் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தேன். அதனால் எல்லா வேலையும் நான் தான் காலையில் இருந்துச்சு இவர் ரெடி பண்ணி சொல்லிவிட்டு நான் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணி டைரக்ட் வரும்போது கரெக்டாக இருந்தால் கூட ஒரு நாள் வந்து கடின்னு கடிச்சிட்டாரு. ஏன்னா நினச்சிட்டு இருக்கோம் மூளை இல்லை அது இல்லை இது இல்லைன்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன மூளை இல்லை அது இது நல்லா சொல்கிறாருன்னு. அப்புறம் பார்த்தா எல்லோரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஸ்ரீதேவிலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் மற்றவங்க எல்லோரும் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த நீ காலையில் வந்து என்ன ஒரு இது வேண்டாமா அது வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினார். அதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் போய் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அப்புறம் பேடு பேப்பரு அந்த இது எல்லாம் கிளாப் போர்டெல்லாம் எடுத்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு ஒரு லெட்ரு, இந்த மாதிரி என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் கரெக்டாக தான் வேலை பார்த்தேன், ஆனால் எனக்கு எதுக்கு நீங்கள் திட்டினீங்கன்னு எனக்கு புரியல, அதனால் என்னால் முடியல, எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுதான் ஃபஸ்ட்டு படம் சேர்ந்தது. அதுலேயே வந்து லெட்டர் எழுதி வச்சு போட்டு அந்த ரிவர் சைட்லேருந்து அந்த மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வரணும். அந்த 4 கிலோமீட்டர் தொங்குன்னு நடந்து வந்தேன். அப்புறம் எதிர்த்தாப்பில் நிறைய பேர் வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க. எங்கே அப்படின்னாரு. இல்லை சார் ஒரு இடம் பார்த்து வர சொன்னார் டைரக்டர், அந்த இடம் பார்க்க போகிறேன்னு இப்படியே சொல்லிவிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்து பஸ்ஸு பிடிச்சி அதுக்கப்புறம் கொள்ளைகால் லாட்ஜில் வந்து உடனே ஒரு 200 ரூபா டெலிகிராம் சென்ட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு டெலிகிராம் எல்லாம் கொடுத்துட்டு சரி நாளைக்கு தானே வரும் என்ன பண்ணுறது ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்தால் சாயங்காலம் வந்தோடனே டைரக்டர் வந்து பிடிச்சி இந்த லெட்டரெல்லாம் பார்த்துட்டு பாலகுரு என்ன அவனுக்கு ஒன்றும் கூட புரியாதவனா இருக்கான் அவன் அப்படின்ட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இமீடியட்டாக நான் சாயங்காலம் நான் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு. சாயங்காலம் உனக்கு அறிவில்லையானா மறுபடியும் அதுதான் காலையிலையும் சொல்லிட்டீங்க வந்துட்டேன் இப்போ அறிவில்லையா அவனுக்கு ப்ரொடியூசர் சைடில் ப்ரொடக்ஷன் சைடில் ஒரே தப்பாக பண்ணியிருக்காங்க. அவன் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சரியில்லை, எவனுமே சரியில்லை, அதுக்கு நான் என்ன சார் பண்ணேன், அவனை நான் திட்ட முடியாதியா. அவன் காலையில் கரண்ட்டு வந்து அவனுக்கு காசு கொடுக்கல, அந்த கரண்ட்டு மேனுக்கு காசு கொடுக்காதனால அவன் ஃபீஸ் பிடிக்கிட்டு போயிட்டான். இப்போ வந்து ஷூட்டிங் எடுக்கிறது எப்படியா இதை நான் திட்டினேன்னா அந்த சரியை போய் போட்டு கொடுத்துருவான் ப்ரொடியூசர்கிட்ட. எனக்கு முதல் சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் அவனையெல்லாம் திட்ட முடியுமே, அதுக்கு தான் அவனை திட்டினேன். அதை ஒரு கண் அடிச்சுட்டு திட்டிக்கலாமில்ல.
எனக்கு எப்படி தெரியும், அதனால் எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ நீங்கள் நிஜமாக திட்டலையா என்னோட போகாத காலம் எல்லாமே தப்பாக நடந்துருக்கு, வேறு என்னையா பண்ண முடியும்? கூட இருக்க நீ ஒருத்தன் தான் பாலகுருஜி வயசானவர், அவரை போய் திட்ட முடியுமா? அதனால் நீ தான் கை கிடக்கமா இருக்க, அதனால தான் உன்னை திட்டினேன் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் காலையில் மரியாதை வந்து சேருனார். அப்புறம் பழையபடி காலையில் பேடு கீடெலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டேன்.